கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் வருடம் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு திருச்சபையில் அழைக்கப்படக்கூடிய பெயர் என்னவென்றால், திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு, த தேர்ட் சண்டே ஆஃப்டர் த ட்ரினிட்டி சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி நாம் ஏற்கனவே வாசித்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும். இது ஒரு நீண்ட ஒரு வேத பகுதி. நாம் ஏற்கனவே பழைய திருப்பதிலில் பவர் மொழிபெயர்ப்பில் வாசித்தோம். இப்பொழுது திரு விவிலியத்தின் அடிப்படையில், இன்னும் சொல்லப்போனால் பழைய மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே கூட நாம் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். மிகவும் அருமையான ஒரு செய்தி. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது, என்ன அருமையான ஒரு செய்தி இது, என்ன அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அந்த மக்களுக்கு போதித்ததை நமக்கு லூக்கா எழுதி கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. குறைந்தது 1 மணி நேரம் மூச்சு விடாமல் லெக்சர் கொடுக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லாம. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் சண்டே ஸ்கூலில், ஞாயிறு பள்ளிகளில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத பகுதி. லூக்கா 15ஆவது அதிகாரத்தில் 3 முக்கியமான ஓமைகள் இருக்கிறது, பேரபிள்ஸ். ஒன்று காணாமற் போன ஆடு பற்றிய ஓமை, 15:1-7. அடுத்தது 8-10 காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன திராக்மா ஓமை. திராக்மா என்பது ஒரு தொழிலாளரின் ஒரு நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம், வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு என்பது ஒரு நாள் சம்பளம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 15:8-10. 3வது கதை காணாமற் போன மகன் ஓமை, 15ஆம் அதிகாரம் லூக்கா 11 முதல் 32 வரைக்கும் இருக்கிறது. வெரி லாங் டெக்ஸ்ட், நீண்ட வேத பகுதி. இந்த நீண்ட வேத பகுதியில் காணாமற் போன மகன் ஓமையில் முதல் பகுதி 2ஆம் பகுதி என்று பிரிக்கலாம். அல்லேலூயா. இதை நமக்கு சாதாரணமாக கெட்டகுமாரன் கதை, பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன் என்று நாம் ஆங்கிலத்தில் அழைப்போம். கெட்டகுமாரன் கதை. அந்த முதல் பகுதி காணாமற் போன மகன் திரும்பி வந்த பகுதி. 2வது பகுதி முக்கியமானது என்னவென்றால், மனம் திரும்பாத, தன் சகோதரனை மன்னிக்க மனமில்லாத மூத்த குமாரனை பற்றிய கதை. அது 25 முதல் 32 வரைக்கும் இருக்கிறது. பொதுவாக கெட்டகுமாரன் கதையில் எல்லாருமே அவன் திரும்பி வந்தான், அவன் தூரத்தில் வரும்போது அப்பா ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் செய்து அவனை அழைத்து வருவார். அவன் தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னை உம்முடைய மகனாக அல்ல வேலைக்காரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அவன் வேண்டுதல் செய்வான். உடனே அவர் கட்டளையிடுவார் வேலைக்காரங்களுக்கு, என் மகன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வாங்க, சால்வையை, அவன் கையில் மோதிரம் போடுங்க, முத்திரை மோதிரம், அவன் காலில் செருப்பு போடுங்க. அவன் போகும்போதே என்னுடைய மகனாக போனான், திரும்பி வரும்போதே ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக திரும்பி வந்திருக்கிறான்,
நான் அவனுடைய வேலைக்காரனாக அல்ல, என்னுடைய சொந்த மகனாக. அவன் என் மகன்தான், அவன் என் செல்ல பிள்ளை தான். அவனை என் சொந்த மகனாக நான் மீண்டுமாய் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை அணிவிக்கிறான், காலில் செருப்பு அணிவிக்கிறான், கையில் முத்திரை மோதிட்டு. இதை எல்லா ஊழியக்காரர்களும் என்னையும் சேர்த்து தான் எல்லாரும் அவங்களுக்கு மனதில் வந்தபடி வியாக்கியானம் பண்ணுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதிலே நம்ம பெண்டிகாசு சர்ச்சு சொல்லவே தேவையில்லை, நிறையா ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம எப்போதுமே பைபிளில் அந்த கான்டெக்ஸ்டோடு தான் நம்ம பார்க்கணும். வரலாற்று பின்னணி, கலாச்சார பின்னணி, அவங்க மக்களுடைய வாழ்க்கை சூழல், அரசியல் சூழல், அது எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இயேசு சொல்ல வந்த கருத்து என்னவென்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இயேசு அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் தன்னை சுற்றிலும் இருந்த மக்களுக்கு எந்த அர்த்தத்தில் பேசினார், அல்லேலூயா, அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாள் லூக்கா 15வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும். பழைய திருப்புதல். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. லூக்கா 15:1-2. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். They were murmuring at Jesus. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அந்த யூத மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல் அந்த சூழ்நிலையை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் காலத்தில் அந்த பாலஸ்தீன தேசத்தை ரோமர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தனர். ரோம பேரரசு அது 3 கண்டங்களிலும் பரவி இருந்தது. ஆப்பிரிக்காவில், வட ஆப்பிரிக்காவில் சகாரா பாலைவனத்தில் இருந்து, சகாரா பாலைவனத்துக்கு மேலே சில நாடுகள் இருக்கிறது. அந்த வட ஆப்பிரிக்காவில் சகாரா பாலைவனத்தில் இருந்து மேலே ஆர்க்டிக் மகா சமுத்திரம் வரைக்கும் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற அந்த யுனைடெட் கிங்டம், ஐக்கிய அரசு இருக்கிற அந்த நாடுகள் வரைக்கும், அப்புறம் அந்த ஜெர்மனி அதெல்லாம் வரும். ஆசியாவில் அந்த ஈரான், ஈராக் அந்த பகுதி வரைக்கும் ரோமர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அல்லேலூயா. எப்படி பிரிட்டிஷ்காரங்க உலகம் முழுவதும் ஆட்சி புரிந்தாங்களோ அது மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு பிறந்த காலத்தில் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களையும் ரோம பேரரசு, ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசு சீசர் ஆட்சி புரிந்தார். ரோமாபுரியிலிருந்து அவங்க ஒவ்வொரு பகுதிக்கும் அரசர்களை ஏற்படுத்தி அந்த அரசர்களுக்கு ஆளுகை செய்யக்கூடிய உரிமை கொடுத்து அவங்கக்கிட்ட வரி மட்டும் வாங்கி கொண்டாங்க. அல்லேலூயா. வரிகள். உதாரணமாக ஏரோது ராஜா ரோம பேரரசாலே ஏற்படுத்தப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். அவர் அந்த பகுதியை ஆட்சி புரிவார். ஆனால் வரி வசூலித்து யார்கிட்ட கொடுப்பாரு? ரோமர்களுக்கு கொடுப்பார். தனக்கு தேவையான வரியிலும் மக்கள் இடத்துல வசூலித்து கொடுப்பார் ரோமர்கள். சில நேரங்களிலே அரசர்கள் இல்லை என்றால் அங்கு ரோமர்கள் டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க? தேசாதிபதிகளை நியமிப்பார்கள், மாநில கவர்னர்கள், ஆளுநர்களை நியமிப்பார்கள். இப்போ உதாரணமாக நம்ம இந்தியாவில்
ஒவ்வொரு மாநிலத்தையும் யார் ஆட்சி புரிகிறது? முதலமைச்சர்கள். எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர்கள் மந்திரிகள் ஆட்சி புரிகிறாங்க. சில நேரங்களிலே முதலமைச்சர் மந்திரிகள் இல்லை என்றால் இந்த ஆட்சியை யார் பண்ணுவாங்க? மத்திய அரசாங்கம் கவர்னர் ஆட்சியை அறிமுகம் பண்ணிடுவாங்க. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட கவர்னர் வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஆட்சி புரிவார். அதுபோல் ரோம பேரரசர்கள் காலத்தில் அரசர்கள் இல்லாத நேரத்தில் அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ குடும்பத்துக்கு சொந்தமானவங்க வேண்டியப்பட்டவங்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? கவர்னர்களாக தேசாதிபதிகளாக நியமிப்பாங்க. பொந்தி பிலாத்து அவர் தான் இயேசுவுக்கு அந்த சிலுவையில் அறையக்கூடிய தண்டனையை கொடுத்தார். அவர் வந்து ஒரு ரோமன் கவர்னர். அல்லேலூயா. பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி சர்வத்துக்கு மேலான பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது சிலர் வந்து அந்த தங்களை ஆளக்கூடிய மன்னனை சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்ட் தானே? இப்போ நம்ம அது அப்படிதான் பார்க்குறோம். ஒரு ஆட்சி இருந்தால் ஆட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆட்சியை எதிர்ப்பாளர். ஏரோது காலத்தில் ஏரோது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏரோதுடைய குடும்பத்தை, ஏரோதுடைய பிள்ளைகளை, அவங்க ஆட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏரோது ராஜாவாக நியமித்தது யார்? ரோம பேரரசர் சீசர். அந்த ரோம பேரரசரை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னா ஏரோதியர்கள். ஸோ ஏரோதியர்கள் என்பது அவர்கள் ஒரு குழுவினர், யூதர்களுடைய ஒரு குழுவினர். அவர்கள் ஏரோதுவையும் அவருடைய வம்சாவழியையும் அவர்கள் சப்போர்ட் செய்தாங்க, ஆதரவு தெரிவித்தாங்க. ரோம அரசாங்கத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? ஆதரவு தெரிவித்தாங்க. இது மாதிரி இயேசுவின் காலத்தில் யூதர்களுக்குள்ள யூத சமுதாயத்தில் பல வகையான குழுக்கள் இருந்தது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வேத பகுதியை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக ஒரு புக்கு இருக்குது, த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் இன்ட்ரடக்ஷன், பழைய ஏற்பாடு முன்னுரை, 4வது புக்கு. அதை எழுதினவர் யாருன்னா ஜான் ஹோல்டர். ஐஎஸ்பிசிக்கு டெல்லியில் வெளியிட்டது. அது ஆக்சுவலி எஸ்பிசிக்கு லண்டனில் வெளியிட்டது. இந்தியாவில் ஐஎஸ்பிசிக்கு வெளியிடுகிறது. த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். அதில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருந்த மத சம்பந்தமான குழுக்கள் அல்லது பிரிவுகள் என்கிற பாடத்தில் அவர் மொத்தம் 7 வகையான குழுவை குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. நம்ம யூதர்கள் தான் நினச்சிட்டுக்கிறோம். அந்த யூதர்கள்லேயே எத்தனை குழுக்கள் இருந்திருக்கிறாங்க? 7 விதமான குழுக்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அதில் முதலாவது குழு வந்து சதுசேயர்கள். சாதோக் என்ற பிரதான ஆசாரியனுடைய வழியில் வந்தவங்க சதுசேயர்கள். இங்கிலீஷில் த சாடிசீஸ். 2வது குழுவினர் பரிசேயர்கள். சதுசேயர்களுக்கு அடுத்த குழுவினர் யாருங்க? பரிசேயர்கள், த பாரிசீஸ். பரிசேயர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது பிரிந்து வாழ்கிறவர்கள். நான் போன வாரம் கூட பேசுனேன். பெந்தேகோஸ்தே சபையில் துவக்க காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு லுத்தரன் சபையிலேருந்து பெண்டிகாஸ்டுக்கு வந்தபோது அவ்வளோ உபதேசம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்களாம் எப்படி தாக்கு பிடிப்பீங்கன்னு தெரியல, பட் நாங்கள் தாக்கு பிடிச்சோம். அந்த உபதேசத்தில் ஒன்றுன்னா வேறுபாட்டின் உபதேசம். இந்துக்கள் செய்கிறத விசுவாசிகள் செய்யக்கூடாது. இந்துக்களுடைய கல்யாணத்துக்கு விசுவாசிகள் போகக்கூடாது. உங்கள் தங்கச்சி கல்யாணமாக இருந்தால் கூட அது இந்து கோயிலில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதனாலேயே நான் என் தங்கச்சி கல்யாணம், தங்கச்சி பிள்ளைங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் எங்கே போகவே இல்லை. எங்கள் ஒரு தங்கச்சி கல்யாணம் திருப்பாதிரி புலியூரில் கடலூரில் ஒரு கோயிலில் ஒரு கல்யாணம் நடந்தது.
எங்கள் தங்கச்சி பொண்ணு பெரிய பாபு சமுத்திரத்தில் இருக்கிறாங்க, பலவனூர் பக்கத்தில் கண்டமங்கலம். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் மயிலத்தில் நடந்தது. நான் போகவே இல்லை. நான் தான் தாய் மாமன். நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு பாஸ்டர், அதே ஒரு பெண்டிகாசல் பாஸ்டர். நான் எப்படி உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மயிலத்தில் கோயிலுக்கு வர முடியும்? நான் வர முடியாதுன்ட்டு. எங்கள் தங்கச்சி வந்து சமீபத்தில் விஜயா ஆக்சிடெண்ட்டில் இறந்தது. அப்போ அந்த ஃபோட்டோவை நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு இந்து கோவில் வாசலில் நெத்தியில் திருநூறு வச்சுக்கிட்டு அது நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குது. அதுவும் அவங்க பொண்ணும். எனக்கு செம கோபம் வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை நான் எப்படி போடுறது ஃபேஸ்புக்கில்? அப்புறம் என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு அது வந்தது. அந்த ஃபோட்டோவை வாங்கி ரிசப்ஷனுக்கு அதை கட் பண்ணி தான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதனால் உபதேசம் என்னன்னா, சொந்த அப்பாவாக இருந்தாலும், சொந்த மகனாக இருந்தாலும், சொந்த மகளாக இருந்தாலும், கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், மற்றபடி போகக்கூடாது. அப்படி தான் அவங்க போதிச்சாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நிலைமைகள்லாம் மாறிட்டு வருது. அப்போது இருந்த பெந்தேகோஸ்து சபை இன்றைக்கே கிடையாது. காலை கழுவி திருவிருந்து கொடுப்பாங்க, தாலியை கழட்டி நகைகளை கழட்டி வச்சுட்டு அப்புறம்தான் ஞானஸ்தானி எடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுக்கு பேர் வேறுபாட்டின் உபதேசம் என்று பெயர். இன்றைக்கும் சில சபையில் இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இங்கே கிடையாது. திருச்சி, தஞ்சாவூர் அந்த பகுதியில் ஐபிசி சபைகள் எல்லாம் இன்னும் அந்த வைராக்கியமாக அதில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரிந்து வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. எப்படி வாழ்கிறவங்க? பாவத்தில் வாழக்கூடியவங்களை, விக்கிரகத்தை வணங்குறவங்களை, சமுதாயத்தில் அவங்களோடு ஐக்கியப்படாமல் பிரிந்து வாழ்கிறவர்கள், உலக பிரகாரமாக வாழாமல் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், த செப்பரேட்டட் ஒன்ஸ். பரிசேயர்களை பற்றி நிறைய பேசணும். மக்களிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பரிசுத்தவான். அந்த பரிசேயர்கள் மோசே நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தவர்கள் அவங்க. மூணாவது குரூப் யாருன்னா ஹசிதீம். இதுதான் முக்கியமான குரூப், ஹசிதீம். இந்த குரூப்புக்கு என்ன பேருன்னா பரிசுத்தவான்கள். இந்த குரூப்புக்கு என்ன பேருங்க? பரிசுத்தவான்கள். காட்லி பீப்புள், பயஸ் பீப்புள். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த 7 குரூப்பில் ஒரு குரூப் என்னதுங்க? மூணாவது குரூப்பு த ஹசிடீம், பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்ற குழுவினர் குறிப்பாக இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னால் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்தவங்க. குறிப்பாக அந்தியோகஸ் எபிபேனஸ் என்ற கிரேக்க மன்னன், 4ஆம் அந்தியோகஸ் எபிபேனஸ், ஆன்டியோகஸ் 4 எபிபேனஸ் என்ற கிரேக்க மன்னன் சீரியாவிலிருந்து அந்தியோகியாவிலிருந்து ஆட்சி புரிந்த பொழுது அவனுக்கு விரோதமாக யூதாஸ் மக்கபேயர் போராடின போது அந்த யூதாஸ் மக்கபேயரோடு சேர்ந்து அவனோடு போராடினவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தவான்களை பற்றி தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 13. தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், ஒன் லைக் சன் ஆஃப் மேன். 7:13. அதுக்கு அடுத்தது அதே அதிகாரம் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள்
ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 27 வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு, செயின்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை பீப்புள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாம. ஸோ இந்த 7ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நம்ம சாதாரணமாக படிக்கும்போது கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் அது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று நாம் சொல்லலாம். அப்படி தான் நிறைய சர்ச் ஃபாதர்ஸ், அப்புறம் திருச்சபை பிதாக்கள் இப்போது அப்படி தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன், அவரை வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூத கண்ணோட்டத்தில், ஏன்னா தானியேல் புஸ்தகம் ஒரு யூதர்களுடைய புஸ்தகம், அது ஒரு மறைப்பொருள் வெளிப்பாட்டு இலக்கியம், அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர். அந்த மறைப்பொருள் வெளிப்பாட்டு இலக்கியத்தின்படி இந்த 13ஆம் வசனத்தில் வரக்கூடிய இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், அது யாரை குறிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா யூத அறிஞர்கள் அது யூத மக்களை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலே, இதோ இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அங்கு இஸ்ரவேல் என்பது ஒரு மனிதனாக இருந்தாலும் அது முழு இஸ்ரவேல் மக்களையும் குறிக்கிறது போல, இங்கு மனுஷகுமாரன் என்று வருகிறது ஒரு ஆளை குறித்தாலும் அது யாரை குறிக்கிறது? அந்த யூத மக்களை, எஸ்பெஷலி யூதாஸ் மக்கபேயர் காலத்தில் அந்த அந்தியோகஸ் எபிபேனஸ் கூட போராடின அந்த போராட்டம் செய்த மக்களை குறிக்கிறது. இட் இஸ் நாட் a single person, it refers to the group of people. அல்லேலூயா. அதுதான் 7:13க்கு யூத அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 18ஆம் வசனத்திலையும் 27ஆம் வசனத்திலையும் வரக்கூடிய உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், 27 உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்கள், இவங்க யார் என்றால், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்பது யாரை குறிக்கிறது என்றால் இந்த ஹசிடீம் 3வது குரூப். எந்த குரூப்புங்க? 3வது குரூப், 3வது குழு, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், த ஹசிடீம் என்ற காட்லி பீப்புள், தேவனுடைய ஜனங்களை, பயஸ் பீப்புள், பக்தி உள்ளவர்களை குறிக்கிறது. இவர்கள் செயின்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யூதாஸ் மக்கபேயர் காலத்தில் they revolted against Antiochus for Epiphanes, the Greek king, ruled from Antioch, Syria. இது 3வது குழு, த ஹசிடீம். 4வது குழு யார் என்றால் எசேனேயர்கள், த எசேனஸ். இவங்க வந்து யூத சமயத்தை தூய்மையாக கடைப்பிடிக்கணும் என்று அவங்க போதித்தவர்கள். எசேனேயர்கள் அவங்க எதை போதித்தாங்க? யூத சமயத்தை தூய்மையாக, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி தூய்மையாய் கடைபிடிக்கணும்னு சொன்னவங்க எசேனேயர்கள். 5வது குழு வந்து கும்ரான் சமூகத்தினர், த கும்ரான் கம்யூனிட்டி. அந்த சபக்கடலுக்கு மேற்காக கும்ரான் குகைகளிலே தங்கி அங்கு வாழ்ந்தவர்கள் கும்ரான் சமூகத்தினர். அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணாமல் அங்கே தங்கி, அதாவது பழைய ஏற்பாட்டை தோல் சுருளில் எழுதி அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. அந்த கும்ரான் சமூகத்தினருடைய அந்த தலைமை, அந்த லீடருக்கு பேர் என்னன்னா த டீச்சர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் போதகர். அல்லேலூயா. நீதியின் போதகர். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இறுதியில் தீமை தோற்கும், நன்மை வெற்றி பெறும் என்ற கொள்கையை அவங்க போதித்தாங்க. இந்த எசேனேயர்களும் கும்ரான் சமூகத்தினும்
தம் சமூகத்தினரும் 2 வெவ்வேறு குழுக்களாக இருந்தாலும் ஆனால் அவங்க போதனைகள் தான் ஒரே மாதிரி இருந்ததுனால 2 பேரும் ஒன்றாக இருக்கலாம், தனித்தனியாக இருக்கலாம் என்ற கொள்கையும் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 6வது த ஜலாட்ஸ். சலாத்தே எனப்பட்ட சீமோன் இயேசுவின் சீடனாக இருந்தான். அந்த சலாத்தே தீவிரவாத இயக்கத்தினர். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில யார் இருந்ததுங்க? சலாத்தே என்ற தீவிரவாத இயக்கத்தினர் இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பாலஸ்தீன தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை யூதர்கள் தான் ஆட்சி புரியணும், அந்நியர்கள் கிரேக்கர்களோ ரோமர்களோ ஆட்சி புரியக்கூடாது, அவங்கள வன்முறையின் மூலமாக யுத்தம் செய்து தோற்கடிக்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவங்க. 7வது குழுவினர் யார் என்றால் தேவ பக்தியுள்ள ஏழைகள். 7வது குழு யாருங்க? தேவ பக்தியுள்ள ஏழைகள். அவங்களுக்கு எபிரேய வார்த்தை அனாவிம், ANAWIM, அனாவிம். அனாவிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா புவர் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், புவர் இன் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தங்களை ஏழைகள் என்று சொன்னார்கள். சமூக பொருளாதார அரசியல் வாழ்க்கையிலும் மத சம்பந்தமான வாழ்க்கையிலும் தங்களை அவங்க ஏழைகளாக பாவித்து கொண்டார்கள். ஒன்று சொல்கிற நல்லா கவனிச்சிங்க, ஏழைகளுக்கு எப்போதுமே ஆற்றல் வலிமை கிடையாது சமுதாயத்தில். ஒரு ஏழை எவ்வளவுதான் படித்து இருந்தாலும் படிக்காத பணக்காரனுக்கு தான் ஜனங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது கிறிஸ்துவ சபையாக இருந்தாலும், மெயின்லைன் சர்ச்சாக இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டல் சர்ச்சாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க சபையில் என்ன பண்ணுவாங்க? ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல பக்தியாக இருக்கிறாரு, அவரை தூக்கி தலைவராக உட்கார வைப்பாங்களா? எந்த சபையிலையும் கிடையாது. பணம் செலவு பண்ணணும். இப்போ எலெக்ஷன் வந்தால் யார் என்ன செலவு பண்ணணும்? பணம் செலவு பண்ணணும். ஒருத்தர் பிஷப் எலெக்ஷனில் நின்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னார். அப்போ நான் சொன்னேன், இன்னாங்க அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பயங்கர டாக்டர் பட்டம்லாம் வாங்கினாருன்னு சொன்னேன். அவர் பணம் செலவு பண்ண மாட்டாருங்க. என்ன பண்ண மாட்டார்? சர்ச்சில் எலெக்ஷனில் யார் பணம் செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. உங்கள் நண்பர் நல்லவராக இருக்கலாம், டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்கலாம், வேத அறிவு தலை நிறைய இருக்கலாம், ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? எச்சி கையில் காக்காவை ஓட்ட மாட்டார். அவருக்காக மற்றவங்க செலவு பண்ணணும்னு நினைப்பார், அவர் வின் பண்ண மாட்டாருன்னார். அப்புறம் எலெக்ஷனில் அவர் நிற்கவே இல்லை, விலகிட்டார். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கூட செல்வந்தர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. சதுசேயர்கள்லாம் பெரிய லேண்ட்லார்ட், மிராசுதாரர்கள், பண்ணையார்கள், நிறைய லேண்டு வாங்கி போட்டு அதெல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு லீஸுக்கு விட்டுட்டு அவங்க நகரத்தில் வசித்தாங்க சதுசேயர்கள். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப சமுதாயத்தில் ரொம்ப லோ லெவலில் இருந்தவங்க யார் என்றால் அனாவிம், த பயஸ் புவர், பக்தியுள்ள ஏழைகள். அவங்க உதாரணம் யோசேப்பு, மரியாள், சிமியோன், அன்னாள். இந்த யோசேப்பு, மரியாள், சிமியோன், அன்னாள், இந்த ஆகியோர் எல்லாம், எலிசபெத், இவங்க எல்லாருமே யாருங்க? பக்தியுள்ள ஏழைகள். அவங்கக்கிட்ட அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஏழை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏழையாக இருக்கிறேன், உலக பிரகாரமான பொருளாதாரத்தில், சமுதாயத்தில், அரசியலில், அப்புறம் எங்கள் ஊரில் நான் யாருங்க ஒரு ஏழையாக தான் இருக்கிறேன், கடவுளுடைய கிருபையை நான் நம்பி வாழ்கிறேன், ஐ எம் டிபெண்டிங் அப்பான் காட் அப்படின்னு சொன்னவங்க த பயஸ் புவர், ஏழைகள். அனாவின், புவர் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், புவர் இன் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப். அவங்க போகிற ஜப ஆலயத்தில் அவங்களுக்கு என்ன கிடையாது? செல்வாக்கு கிடையாது.
அவங்க போய் கடவுளை வணங்கிட்டு வர வேண்டியதுதான். அது நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் பணக்காரங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 7-8 குழுக்கள் இயேசுவின் காலத்தில் இருந்தது. அல்லேலூயா. அவங்க எல்லாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பணக்காரர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏழைகளை அவங்க கவனிக்கவே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, இயேசுவின் காலத்தில் சிலர் கோவிலுக்குள்ளேயே போக முடியாது. அவுட்காஸ்ட், கோவிலுக்குள் பிரவேசிக்க முடியாத சில ஏழைகள் இருந்தாங்க. உதாரணமாக லூக்கா 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஓமையினுடைய அர்த்தம் புரியும். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், விருந்து செய்யும்போது என்ன சொல்கிறாருன்னா, 12ஆம் வசனம், அன்றியும் அவர், லூக்கா 14:12-13, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது யாழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அல்லேலூயா. நீங்கள் விருந்து பண்ணும்போது யாரை அழைக்கணும்? ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இதே வசனத்தை 21 நம்ம பார்க்கணும். தேவன் ஒரு விருந்து பண்ணுறாரு. அதில் அழைக்கப்பட்டவங்க வராத போது யாரை அழைத்து வர சொல்கிறாரு? 21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். அல்லேலூயா. இங்கே யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு? ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இவங்கள முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்கள், ஊனர்கள், அப்புறம் சப்பானிகள், குருடர்கள், தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க தகுதியற்றவர்கள். They were not allowed to enter into the temple at Jerusalem. தேவனுடைய ஆலயத்துக்குள் யார் செல்ல முடியாது? ஊனர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், சப்பானிகள், கண் பார்வையற்றவர்கள் எங்கே போக முடியாது? ஆலயத்துக்குள் போக முடியாது. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவங்க தேவனால் சபிக்கப்பட்டவங்க. ஆனால் இயேசு அவங்கள ஆலயத்துக்குள்ளே விடுறார். மத்திய 21ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஜெருசலேம் டெம்பிள் பை ஜீசஸ். எருசலேம் தேவாலயத்தை இயேசு சுத்திகரிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவாலயத்துக்கு பிரவேசித்து அந்த புறா இருக்கிறவர்கள், காசுக்காரர்கள் எல்லாரையும் அடித்து துரத்தின பிறகு காலையில் ஃபோன் பண்ணதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அப்பொழுது குருடரும் எல்லாரும் துரத்திட்டு இயேசு என்ன பண்ணுறாரு, தேவாலயத்து வாசலில் இருந்த குருடர் சப்பானிகளை ஆலயத்துக்குள்ளே வரவழைச்சு அவங்களுக்கு சுகம் கொடுக்குறார். ஒரு அலையில சொல்லாமா? அப்போ 14ஆம் வசனம் 21-14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசுவின் காலத்தில் அவுட்காஸ்ட், யூத சமுதாயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்ட மக்கள், இந்த சப்பானிகள், உடல் ஊனமுற்றவர்கள், அப்புறம் குருடர்கள், ஒரு 4 கேட்டகரி ஏழை மக்கள். இதில் முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்கள், சப்பானிகள், அப்புறம் குருடர்களை அவர் என்ன பண்ண மாட்டார்? ஆலயத்துக்குள்ள அவங்க விட மாட்டாங்க. கிரி அவங்க விட மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? அவங்கள
தேவாலயத்துக்குள்ளே வரவேற்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? குருடர்கள் சப்பானிகளை உள்ளே வரவேற்று அவங்கள சுகப்படுத்தார். இதே சம்பவத்தை அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் இதே சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 3வது அதிகாரம் 8வது வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தாயின் வயிற்றிலிருந்து 3 சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அவன் வெளியிலேருந்து பிச்சை கேட்டுட்டு பிச்சை வாங்கிட்டு அப்படியே போயிடுவான். அவனால் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. அவனை பேதுரும் யோவானும், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்ட போது அவன் சுகமாக்கப்பட்டான். அவன் பேதுரு, அந்த யோவான் கூட தேவாலயத்தில் பிரவேசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸோ இயேசுவின் காலத்தில் இவங்க எல்லாம் சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்க. மட்டுமல்லாமல் 15வது அந்த லூக்கா 15 நம்ம பார்க்குறோம், ஆயக்காரர்கள் பாவிகள் அவங்க கூட யூத சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. தேவர் அவுட்காஸ்ட், புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்களோடு அதிகமாக ஐக்கியம் வைத்து கொள்ள மாட்டாங்க யூத தலைவர்கள். சகல ஆயக்காரரும் 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாகும். நான் இந்த வேத பாரகரை பற்றி சொல்லலை. அவங்க வேத வசனத்தை அவங்க தோல் சுருளில் எழுதி மக்களுக்கு என்ன பண்ணுகிறவங்க, போதிக்கிறவங்க வேத பாரகர்கள். இது அந்த லிஸ்ட்டில் வரல. இவங்க புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்தில் இந்த வேத பாரகர்கள் வருகிறார்கள். தோல் சுருளில் எழுதி வேதாமத்தை மக்களுக்கு போதிக்கிறவங்க. ஸோ இயேசுவின் காலத்தில் அந்த யூத மத மக்களால், யூத மத தலைவர்களால் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் இயேசு சேர்த்து கொண்டார். பாயிண்ட் அதுதான். இயேசு வாழ்ந்த சமூகத்தில் சமுதாயத்தால் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் மார்ஜினலைஸ்டு பீப்புளாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் விளிம்பு நிலை கோட்டுக்கு வெளியிலே வசித்தார்களோ, யாரெல்லாம் தங்களுக்கு இந்த உலகத்தில் மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாங்களோ அவங்க இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. How Jesus did a wonderful thing. எல்லா தலைவர்களும் பணக்காரர்களுக்கும், செல்வம் உடையவங்களுக்கும், செல்வாக்கு உடையவர்களுக்கும், அதிகாரம் உடையவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? அந்த ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், அப்புறம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த ஆயக்காரர்கள், வரி வசூல் பண்ணுறவங்க, டோல்கேட்டில் அவங்க ரோமர்களுக்கும் ஏரோதுக்கும் அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, அதிகாரிகளாக. மக்கள் அவர்களை வெறுத்தாங்க. போன வாரம் நான் பேசினேன். அவங்க தேவைக்கு அதிகமாக வரி வசூல் பண்ணுவாங்க. 100 ரூபாய் வரினா எவ்வளோ வாங்குவாங்க? 150 ரூபாய் வரி வாங்குவாங்க. அதனால் மக்கள் நிறைய துன்பத்தில் இருந்தாங்க. போன வாரம் நான் படித்து காமிச்சேன் மக்கள் என்னென்ன வரி செலுத்தினாங்கன்னு. வாழ்க்கை முழுவதுமே அவங்க வரி செலுத்துறதுலையே அவங்க ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. ஆனால் இயேசு அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுத்தார். ஆயக்காரர்களும் பாவிகளும் புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க, மக்களால் ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. பாவிகள் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி நடவாமல் பாவத்தில் வாழக்கூடிய மக்கள். இயேசு கிறிஸ்து யாருமே கண்டனம் பண்ணலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பெண்களுக்கு மரியாதையே கிடையாது.
யூத மதத்தில், யூத சமுதாயத்தில் யாருக்கு மரியாதை கிடையாது, பெண்களுக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த லூக்கா 15:1-2 சகல ஆயக்காரரும் பாவிகளும், அந்த பாவிகள் என்றால் ஆண்களை மட்டுமல்ல, ஆண் பாவிகள் பெண் பாவிகள் எல்லாரும் வசனத்தை கேட்க வந்தாங்க. அவங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவங்களோடு சேர்ந்து இயேசு சாப்பிட்டார். அல்லேலூயா. லேவி என்ற ஆயக்காரன் வீட்டுக்கு, வரி வசூலிக்கிற வீட்டுக்கு விருந்துக்கு போனார் இயேசு. அதனால இயேசு பரிசேயர் வேதபாரகர் அவங்க இயேசு முறுமுறுக்க காரணம், அவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிட்டார், அவங்களோடு ஐக்கியம் வைத்தார். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் குயிக்கா. ஸோ இயேசு மனிதர்களைப் போல அல்ல, தேவன் இது மாதிரி கைவிடப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்டவங்களை, சமுதாயத்தால் புறம்பாக்கப்பட்ட மக்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த லூக்கா 15 இயேசு 3 கதை சொல்கிறார். அல்லேலூயா. அந்த 3 கதை, 1 காணாமற் போன ஆடு பற்றிய ஓமை, 2வது காணாமற் போன வெள்ளிக்காசு டாக்மா பற்றிய ஓமை, 3வது காணாமற் போன மகன் பற்றிய ஓமை. இந்த கதையில் ஒரு மனிதனுக்கு, இது எல்லாருக்குமே தெரியும், 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மூத்த மகன் வயல்வெளியில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். இளைய மகன் அப்பா கூடவே இருக்கிறான். அவனுக்கு போர் அடிச்சிச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் அப்பா கூடவே இருந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் ஜாலியாக வெளியில் போயிட்டு உலகத்தை பார்த்துட்டு வரலான்னு அவன் சொல்கிறான். அப்பா எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க, நான் போய் உலகத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னவன அப்பா பிரித்து கொடுத்துட்றான். அவன் சொத்தை பிரிச்சுட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து ஓட்டாண்டியே ஆகிவிட்டான். அவன் ரொம்ப ஏழை ஆகிட்டான். போன இடத்துல அவனுக்கு சாப்பாடு போகிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அவன் ஒரு குடியானவனுடைய வீட்டுக்கு போய், ஒரு விவசாயி வீட்டுக்கு போய் அவன் கூட தங்கியிருந்தான். அவன் இவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சொன்னான், என்கிட்ட நிறைய பன்றிகள் இருக்குது, நீ வயல்வெளியில் போய் பன்றிகளை மேய்த்து விட்டு வா என்று அனுப்பிவிட்டான். யூதர்களுக்கு ரொம்ப அருவருப்பான ஒரு மிருகம் எதுன்னா பன்றி. யூதர்கள் பன்றியை சாப்பிட மாட்டாங்க, பன்றிக்கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் ஒரு யூதனாகி இவன் எங்கே போகிறான்? பன்றி மேய்க்க போகிறான். அந்த பன்றிகளுக்கு தவிடு வைப்பாங்க. ஆக்சுவலாக அது தவிடு மட்டும் கிடையாது, கேரப் நெற்றுகள், ஒரு கேரப் என்ற மரத்திலிருந்து விடக்கூடிய அது மரத்தினுடைய காய்கள், கேரப் நெற்றுகள், கேரப் காய்களை அந்த பன்றிகளுக்கு உணவாக போடுவாங்க. அது அவன் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் நினைக்கிறான், பாருங்க 15வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள், கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நல்லா உலகத்தில் வசதியாக ஐஸ்வர்யமாக செல்வத்தில் ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை மட்டும் தேவன் நேசிக்கவில்லை. அல்லேலூயா. தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார்,
அவர்களையும் நேசிக்கிறார். அதை விட எல்லாவற்றையும் இழந்து இந்த கெட்ட குமாரனை போல, இந்த காணாமற் போன இளைய மகனை போல இருக்கக்கூடிய சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களை அல்லேலூயா தேவன் நேசிக்கிறார். இயேசுவின் காலத்தில் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க ஆயக்காரர்கள், பாவிகள், உடல் ஊனமுற்றவர்கள், அப்புறம் சப்பானிகள், குருடர்கள், பார்வையற்றவர்கள், இவங்க எல்லாருமே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க எதுக்குள்ளே போக முடியாது? ஆலயத்திற்குள்ளே நுழைய முடியாது. உடல் ஊனமுற்றவர்களோ பார்வையற்றவர்களும் எங்கே போக முடியாது? ஆலயத்துக்கு போக முடியாது. ஆலயத்துக்கு வெளியில் நின்று பிச்சை தான் எடுக்க முடியும். நான் பரையர் காலேஜில் படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இம்மானுவேல் என்கிற ஒரு தொழில் நோயாளி ஒருத்தர் வருவார், ஒரு லெப்பர், குஷ்டரோகம் பிடித்தது. அவர் ஆலயத்தில் கடைசியாக அந்த டோருக்கு பக்கத்தில் தான் வந்து உட்காருவார், வடக்கு பக்கம் இருக்கிற அந்த வாசல் அண்டையில். அப்போ திருவிருந்து நேரத்தில் பாஸ்டர் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்துட்டு கடைசியாக அந்த பின்னால் அந்த ஆலயத்தின் கதவு கிட்ட வந்து அந்த குஷ்டரோகிக்கும் என்ன பண்ணுவார்? திருவிருந்து கொடுப்பார். கையில் தட்டி ஆண்டவரை மகிழ்வுப்படுவார். அது என்ன அர்த்தம்னா, அவர் தொழுநோயாளியாக இருக்கிறதுனால ஒருவேளை பலிபீடத்தண்டைக்கு அவர் வர முடியாமல் போனார். அந்த ஆராதனை, திருவிருந்து ஆராதனை முடிந்த பிறகு அந்த பாஸ்டர், அந்த ஆயர் போய் அந்த நோயாளிக்கு திருவிருந்து கொடுப்பார். இயேசு அவர் மீதும் அன்பு செலுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு யாரையுமே உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. இயேசுவின் காலத்தில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த, அவுட்காஸ்டாக இருந்த, மார்ஜினலைஸ்டு பீப்புள், விளிம்பு நிலை கோட்டிக்கு அப்பால வசித்த பரம ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை இயேசு தன்னுடைய மக்களாக அணைத்து கொண்டார். பெண்களை ஏற்றுக்கொண்டார், ஆயக்காரர்களை ஏற்றுக்கொண்டார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார், பார்வையற்றவர்களை ஏற்றுக்கொண்டார், உடல் ஊனமுற்றவர்களை ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் சமுதாயத்தில் சமாரியர்கள் கூட யாருமே பேச மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்க ஊர் வழியாக போக மாட்டாங்க. ஆனால் இயேசு சமாரிய ஸ்திரிக்கிட்ட தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அந்த ஊருக்குள்ளே போய் 3 நாள் தங்கி அவங்களோடு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில். ஆக இந்த லூக்கா 15 நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு தன்னன்னைக்கு வருகின்ற அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. போன வாரமும் அதுதான் பார்த்தோம். இயேசு மத்தேயு என்ற லேவி என்ற அந்த ஆயக்காரனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். என் பின்னே வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இங்கே என்ன பார்க்கிறோம்? லூக்கா 15:1-2 காணாமற் போன மகன் ஸ்டோரியிலையும் இயேசு அந்த திரும்பி வந்த இளைய மகனை தகப்பன் கட்டி அணைத்து கொன்றதை அவர் சொல்லுகிறார். ஒரு யூதன் ரோட்டில் நடந்து போகும்போது வஸ்திரம் அணிந்து செல்வான். அவன் அதிகாரம் உடையவனாக இருந்தால் அவன் கையில் மோதிரம் இருக்கும், அவன் காலில் செருப்பு இருக்கும். ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகும்போதே சிலர் வஸ்திரம் இல்லாமல் வருவாங்க, பேர் பாடியோடு. சிலர் வஸ்திரம் அணிந்து வருவாங்க, சிலர் செருப்பு அணிந்து வருவாங்க, சிலர் செருப்பு இல்லாமல் வருவாங்க, சிலர் மோதிரம் அணிந்து வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மோதிரம் அணிந்து யார் வருகிறார்களோ அவங்க யார்? அதிகாரம் உடையவங்க. செருப்பு போட்டு வருவாங்க, அவங்க மகன் என்கிற ஸ்தானம் உடையவங்க. அல்லேலூயா. நீண்ட அங்கி அணிந்தவங்க மகன் என்ற ஸ்தானம் உடையவங்க. மற்றவங்க எல்லாம் அடிமைகள். வீட்டில் வேலை செய்கிறவங்க, நாட்டில் வேலை செய்கிறவங்க, வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க செருப்பு அணிய முடியாது, மோதிரம் அணிய முடியாது, மேல் சட்டை அணிய முடியாது. ஸோ அந்த மகன் வேலைக்காரனாக அடிமையாக திரும்பி வரான். அப்பா ஓடி போய் அன்பினாலே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை அதிகாரியாக மாற்றுகிறான், மோதிரத்தை போடுகிறான். அவனை மகனாக மாற்றுகிறான், வஸ்திரத்தை போடுகிறான், அவன் காலிலே செருப்பை அணிவிக்கிறான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தம்மண்டைக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சமுதாயத்தால்
நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம். ஒருவேளை சமுதாயத்தில் நீங்கள் விளிம்பு நிலை கோட்டில் நீங்கள் வசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஒருவேளை உடல் ஊனமற்றவராக இருக்கலாம். ஒருவேளை பார்வையற்றவராக இருக்கலாம். ஒருவேளை பாவியாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. மத தலைவர்களுக்கு பிடிக்காத ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் அன்னைக்கு வரும்போது, இயேசு அன்னைக்கு வரும்போது, இயேசு உங்களை கட்டி அணைத்துக் கொள்கிறார். தேவன் உங்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். உங்களுக்கு மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார், உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார், உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்துறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். நான் எம்எல்ஏ மகன், எம்பி மகன், நான் மந்திரி மகன், அது முக்கியம் கிடையாது. நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட். ஐ ஆம் எ சன் ஆஃப் காட். ஐ ஆம் எ டாட்டர் ஆஃப் காட். அப்புறம்தான் நான் பாஸ்டரு, அப்புறம்தான் நான் ஊழியக்காரன். ஊழியக்காரன், ஆசாரியன், இதெல்லாம் வேலை. ஆனால் ஸ்டேட்டஸ் என்னது? நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகன். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை தேவனுடைய மகளாக, தேவனுடைய மகனாக வைத்திருக்கிறார். எப்படி? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. எல்லாம் கைத்தட்டி ஆண்டவர் மகிமை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மகன் என்ற மகள் என்ற ஸ்லாக்கியத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமான் அந்த பாட்டை பாடியிருக்கிறார். மகனாக தெரிந்து கொண்டீர், மகளாக தெரிந்து கொண்டீர். ஆக கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் மகன் மகள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபை முடிந்து என் வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய செய்தியில் முடிவுரையை நான் சரியாக முடிக்காமல் விட்டதை எண்ணி நான் என் வீட்டுக்கு வந்த பிறகு நான் இந்த சிறு உரையை முடிவுரையாக தருகிறேன். லூக்கா 15:25 அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடே உம்முடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த லூக்கா 15 ஆரம்ப வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் 15:1-2 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆயக்காரர்களும் பாவிகளும் வரி வசூல் பண்ணுகிறவர்களும் பாவத்திலே வாழக்கூடிய தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கடைபிடிக்காமல் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவினுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசு அவர்களை, அந்த பாவிகளை, ஆயக்காரர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே
சாப்பிட்டார், உணவு அருந்தினார், ஐக்கியப்பட்டார். இதை கண்ட யூத மத தலைவர்கள், பரிசேயர்களும் வேத பாரகர்களும் முறுமுறுத்து இயேசு ஆயக்காரர்களையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஐக்கியப்பட்டு உணவு அருந்துகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த லூக்கா 15 வரக்கூடிய காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், இந்த 3 உவமைகளிலும் இயேசு கூறுகிறது என்னவென்றால், காணாமல் போனவர்களை தேவன் கண்டுபிடித்து மறுபடியுமாக தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். 100 ஆட்டிலே ஒரு ஆடு காணாமல் போனது. மேய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை போய் தேடி கண்டுபிடித்து அவன் கொண்டு வருகிறான். 10 வெள்ளிக்காசுகளில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அந்த பெண்மணி வீட்டை விளக்கை கொளுத்தி அந்த வீடு முழுவதும் பெருக்கி காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் இந்த 2 குமாரர்களில் ஒரு மகன், இளைய குமாரன் காணாமல் போய்விட்டார். தகப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த தகப்பன் அந்த மகனை தேடி போகவில்லை. ஆனால் அந்த மகன் திரும்பி வந்தபோது அவனை ஓடோடி சென்று கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுடைய விரல்களிலே முத்திரை மோதிரத்தையும் கால்களில் பாதங்களில் பாதரட்சியையும் உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனை அடிமையாக அல்ல, வேலைக்காரனாக அல்ல, சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். அதே போல தேவன் எப்பொழுதுமே சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை கோட்டிலே வசிக்கிறவர்கள், சமுதாயத்திலே எந்த விதமான செல்வாக்கு இல்லாதவர்கள், ஏழைகள், பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், குருடர்கள், சப்பானிகள், சூமின உறுப்பை உடையவர்கள், ஏழைகள், அத்தனை பேரையும் இயேசு அழைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மூத்த குமாரனுக்கு யார் சமம் என்றால், இந்த வசனத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் அந்த தகப்பனுடைய மூத்த குமாரனுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவனும் மகிழ்ச்சியோடு வந்து அப்பாவோடு சந்தோஷப்படவில்லை. அப்பா இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டதற்காக வருத்தப்படுகிறார். இன்றைக்கு திருச்சபை, கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்திலே தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்கள், விளிம்பு நிலை கோட்டிலே வசிக்கிறவர்கள் கத்தரண்டிக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைத்து, அவர்களும் இறை மக்கள், தேவனுடைய சபையைச் சேர்ந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற மகிழ்ச்சியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இயேசு அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார், தேவன் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.